Hey guys, so நம்ம have and has எப்படி யூஸ் பண்ணலாம்னு கிளாஸஸ்ல பார்த்தோம் இல்லையா? So in today's video session நம்ம என்ன பார்க்க போறோம்னா don't and doesn't have. Okay, so இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ்ல போறதுக்கு முன்னால இங்க ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, இங்க நம்ம ஹேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஓகே, ஹேஸுக்கு இங்க ரோல் இல்லை, இட்ஸ் ஓன்லி ஹேவ். டோன்டா இருந்தாலும் டசன்டா இருந்தாலும் இட் இஸ் ஒன்லி ஹேவ். இப்போ இந்த டோன்ட் ஹேவ் டசன்ட் ஹேவ்னா என்ன? அதாவது நம்ம கிட்ட இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இல்லாத விஷயங்கள் எப்படி சொல்லலாம், அதுக்கு தான் நம்ம டோன்ட் இல்லைன்னா டசன்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see some examples. So yeah, so before that இதை பார்த்தீங்கன்னா டசன்ட் ஓகே இப்படி கொடுத்துருக்கேன், ஷார்ட்டா டோன்ட் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பீக்கிங், பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் do not இதை வந்து நான் டோன்ட்டை வந்து நான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். அதே மாதிரி டசன்ட்டை வந்து ஃபுல்லாக எழுதியிருக்கேன், does not. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ரைட்டிங். இப்போ நம்ம ஒரு மெயில் எழுதுறோம், ஒஃபிஷியலி நம்ம எழுதும் போது, ஃபார்மலா எழுதும் போது நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். Now let's see. ஸோ நமக்கு தெரியும் இந்த கேரக்டர்ஸ் யாராலும் நம்ம டீல் பண்ண போகிறோம். இட் இஸ் ஐ, யூ, வி, தே, அப்புறம் ஹி, ஷி, இட். ஸோ இங்கே ஐ, யூ, வி, தே வந்தா டோன்ட். ஓகே, he, she, it அதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லும் போது அங்கே doesn't. ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்ம இங்கே தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஓகே, மிச்சபடி நம்ம ஹேவ் தான். இது யாரா இருந்தாலும், ஐயா இருந்தாலும், ஹீயா இருந்தாலும், வியா இருந்தாலும், ஷியா இருந்தாலும், தேயா இருந்தாலும், இட்டா இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி ஹேவ். ஏன்னா இங்கே டோன்ட் இல்லைன்னா டசன்ட் வரனால. கிளியர்? தென் we know humans, animals, objects இவங்களை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். So let's see the examples. So first example பாருங்க, I okay blank have a bike. அதாவது என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இங்கே நான் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், டோன்ட் அண்ட் டசன்ட். எது வரும்? யூ ஆர் வெரி ஷுர் தட் ஐ வந்து இட் இஸ் டோன்ட். ஸோ ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் ஹேவ் அ பைக். திஸ் இஸ் தி ஆன்சர். கிளியர்? செகண்ட் பாருங்க, ஷீ blank have any friends. அதாவது அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதுன்னு சொல்றோம். ஸோ அவளுக்கு சொல்லும் போது இட் இஸ் ஷீ. ஷீனால நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் டசன்ட். ஸோ இங்க என்ன வரும்? ஷீ டசன்ட் ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த கார் டேஷ் ஹேவ் அண்ட் ஏசி. கார்ல ஏசி கிடையாதுன்னு சொல்றோம். ஸோ கார்னு வரும்போது இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா நமக்கு தெரியும் இட் தான் நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் டசன்ட். So the car doesn't have an AC. Simple. The last example, G and J. ரெண்டு பேர். Okay. அவங்களோட பேர் வந்து G, ஒருத்தவங்களோட பேர் வந்து J. So G and J dash a house. இங்க வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் has and have. ஸோ அதை ஜஸ்ட் நான் கிளப் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அவங்களுக்கு வீடு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஸோ which will come, has or have? Of course we know தேனாலே நமக்கு தெரியும் have தான் வரும். ஏன்னா two people, I mean ரெண்டு பேரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், G and J. So they வரனால have. So G and J have a house, but ஆனால் ஓகே அவங்க வீட்டுல எது கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட எது கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, but they dash have any furniture. they வரனால they யாரை மீன் பண்றோம்? this G and J. So they don't or doesn't? They don't. Okay, so they don't have any furniture. That's it. So இந்த மாதிரி தான் நம்ம don't இல்லைன்னா doesn't have வந்து யூஸ் பண்ணுவோம். don't have, doesn't have இப்படி நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லலாம் நம்ம. Okay, so before we end today's video session, a few things I thought I'll share. Look at this word furniture. அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் furnitures சொல்லி இல்லையா? But that's wrong. Okay, அது ஒன் ஃபர்னிச்சராக இருந்தாலும் மோர் தென் ஒன் நிறையா இருந்தாலும் ஃபர்னிச்சர் எப்போதும் ஃபர்னிச்சர் தான் சொல்லுவோம். ஃபர்னிச்சர்ஸ் நம்ம சொல்லுவோம். எப்படி ஏர், வாட்டர், அந்த மாதிரி தான் ஃபர்னிச்சர். ஸோ இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு, இட் சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஓகே, நம்ம அதே மாதிரி தான் அதை வந்து சொல்லுவோம். ப்ராடக்ட். ஸோ தட்ஸ் இட். நவ் லுக் அட் தீஸ் டூ எக்ஸாம்பிள்ஸ். நமக்கு தெரியும் ஹேவ் அண்ட் ஹேஸ் நம்ம எந்த ரெண்டு சிச்சுவேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் சொல்லிருக்கு. செகண்ட், ரீசெண்டாக ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா
அது சொல்றதுக்கு நம்ம have இல்லைன்னா has யூஸ் பண்ணுவோம் இல்லையா? So look at the first sentence. I have supper around 8 o'clock. அதாவது நான் எப்பவுமே என்னுடைய டின்னர், சப்பர் வந்து டின்னருடைய இன்னொரு வேர்ட். டின்னர் வந்து 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுடுவேன்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஈட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஈட்டுக்கு பதிலாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும் have. ஸோ இதுதான் have உடைய இன்னொரு யூசேஜ். ஓகே, ஸோ ஐ ஈட் சப்பர்னு சொல்லிக்கலாம், or I have supper around 8 o'clock. This is one thing. Second example பாருங்க, I have bath every morning. நான் காலையில எல்லா நாளும் காலையிலேயே நான் குளிச்சுடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ ஹாவ் bath. ஸோ இது வந்து இன்டோர் ஆக்டிவிட்டி, அதாவது குளிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ டேக் பாத் நம்ம சொல்லுவோம். அதுக்கு பதிலாகவும் நம்ம டேக்குக்கு பதிலாக ஹாவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்குன்னு பாருங்க, இன்டோர் ஆக்டிவிட்டி தான். அதாவது ஐ டேக் பாத் வந்து ஐ ஹாவ் பாத். ஸோ இது ரெண்டு தான் ஹாவ் உடைய இன்னொரு யூசேஜ். So I hope you would have understood today's class. Any doubts, get in touch with our trainers. Thank you.